உயர்கல்விக்கு தேவைப்படும் சான்றிதழ்கள் பள்ளிகளிலேயே வழங்கப்படும் என்றும் மாணவர்களுக்கு வருவாய்த்துறை சான்றிதழ் பள்ளிகளிலேயே வழங்கப்படும் என்றும் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசுகையில் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் என்ன பேசியிருக்கிறாருங்கிறத பார்ப்போம். மாணவர்கள் அவர்களுக்குரிய சான்றிதழ் கிடைக்க என்ன நடவடிக்கை எடுக்கிறோம்? நிறைய சான்றிதழ்கள் வருவாய்த்துறையில் தேக்கமாக இருக்குது. அது எப்படி நிறைவேற்றப்படும்? பள்ளிகளுக்கு செல்கிற கல்லூரிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிக்கு பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அங்கேயே சென்று சான்றிதழ் வழங்குவதற்கான ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளையும் நாம் விரைந்து செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு மாத காலத்துக்குள் உங்களுடைய இந்த துறையினுடைய செயல்பாடுகள் பள்ளிக்கு செல்கிற கல்லூரிக்கு செல்கிற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கவில்லை என்ற குறையே உங்கள் கவனத்திற்கு வராது. வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை பார்த்தோம். வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேசியது தொடர்பாக எமது செய்தியாளர் அளிக்கக்கூடிய கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ஓவர் டு யூ. காயத்ரி, வணக்கம். அமைச்சரவையில ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் முதல்ல நிதித்துறை கொடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் வருவாய்த்துறை மாற்றப்பட்டது. இந்த நிலையில முதல் முறையாக சென்னை எழிலகம் வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாநில பேரிடர் மேலாண்மை அலுவலகத்துக்கு இன்னைக்கு காலையில நேரில் வந்து உயர் அதிகாரிகளோடு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை செங்கோட்டையன் நடத்தினார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பா இப்போ தமிழகம் முழுவதும் வந்து கடுமையான ஒரு வெப்ப அலை இருக்கிறது. இதிலிருந்து பொதுமக்கள் எவ்வாறு தற்காத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுரைகளை எல்லாம் இந்த துறை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போன்று தென்மேற்கு பருவமழை அந்த மிக விரைவில் துவங்க இருக்கிறது. அதனை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் நாங்கள் விரிவாக ஆலோசித்தோம் என்ற கருத்துக்களையும் தெரிவித்தார். மேலும் பள்ளி மாணவர்கள் தற்போது உயர்கல்விக்காக செல்லக்கூடிய நிலையில் அவர்களுக்கு பல வகையான சான்றிதழ்கள் தேவைப்படுகிறது. குறிப்பாக வருவாய்த்துறை சான்றிதழ்கள், அதே போன்று இருப்பிட சான்றிதழ் உள்ளிட்ட பல வகையான சான்றிதழ்கள் மாணவர்களுக்கு தேவைப்படும். அந்த சான்றிதழ்கள் அனைத்துமே அந்தந்த பள்ளிகளிலேயே சிறப்பு முகாம்கள் வைத்து அந்த மாணவர்களுக்கு வழங்குவதற்கு ஒரு வாரத்திற்குள்ளாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்துக்களையும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். எனவே 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கல்லூரி உயர்கல்வி சேர்க்கை எல்லாம் துவங்கி இருக்கிறது. எனவே மாணவர்களின் தேவைக்காக வருவாய்த்துறை சார்பில் வழங்கக்கூடிய சான்றிதழ்கள் அந்தந்த பள்ளிகளிலேயே வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. காயத்ரி, தகவல்களுக்கு நன்றி. சங்கர். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.